பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. உமக்கு நன்றி, அதற்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்காக அவர் கொடுக்கின்ற ஆலோசனையானது 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அன்பானவர்களே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறது ஒவ்வொரு தாய் தகப்பன் மேல் விழுந்த கடமை. பிள்ளைகள் கருத்தரிக்கப்படுகிறதுக்கு முன்பதாகவே ஒரு தாய் ஜெபிக்கிறாள். நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் அண்ணால் இங்கே காண்பிக்கிறது. பிள்ளைக்காக ஜெபித்தாள். பிள்ளை கருத்தரித்த போதும் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்காய் ஜெபிக்கிறாள். பிறகு குழந்தை பிறந்த பொழுது பிறந்த குழந்தைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். குழந்தைகள் வளரும் பொழுது வளருகிற குழந்தைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் வாலிபர்களாய் மாறும் பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் வளர்ந்து நிற்கும் பொழுதும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதிலே இங்கே அண்ணால் மிகுந்த கவனமுள்ள ஒரு தாயாய், இந்த பிள்ளைக்காக நான் உம்மிடத்துல விண்ணப்பம் பண்ணினேன். குழந்தைகளை எப்படி வளர்ப்பேன், என் பிள்ளைங்களை எப்படி வளர்ப்பேன், இதுங்களை எப்படி வளர்த்து ஆளாக்க போறனே தெரியாத திகைக்கிற நிலையிலே, பற்றாக்குறையிலே, குழப்பத்தின் நடுவிலே நீங்க இருக்கலாம். அண்ணாலை பாருங்கள். அந்த தாய் பிள்ளை இல்லாத இருந்த போதே பிரியமான தெய்வத்தை நோக்கி ஜெபித்தால், அந்த அம்மா ஜெபித்த பொழுது தேவன் ஜெபத்தை கேட்டு பிள்ளையை கொடுக்கிறார். அந்த பிள்ளையை கொண்டு வந்து கர்த்தருடைய வீட்டில் தான் விட போறாங்க. ஆனாலும் அந்த பிள்ளைக்காகவும் என்ன செய்கிறார் என்றால், இந்த பிள்ளைக்காக நான் ஜெபித்தேன் என்று சொல்லி இப்ப கர்த்தர் கையில பிள்ளையை கொடுத்துட்டு போறாங்க. அந்த பிள்ளைக்காகவும் ஜெபிச்சு ஆவியில நிரம்பி தேவனுடைய வீட்டிலே விட்டு போனது போல நீங்களும் நானும் கூட பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, சொந்த காலில் நிற்கிறாங்க, பரவாயில்லன்னு சொல்லாத படிக்கு அண்ணாலை போல நீங்களும் நானும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஏன்னா அந்த பிள்ளையை கொடுத்தவர் கர்த்தர். எந்த பிள்ளையை ஜெபத்துல வாங்கணுமோ அதே பிள்ளையை ஜெபத்துல வளர்ப்போம், ஜெபத்துல காப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடினவர்களாய் நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே நம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். பிள்ளைகளை மறவாமல் நடத்துகிற தேவன், தாய் தகப்பனுடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளை தருகிறீர், பிள்ளைகளை வளர்க்கிறீர், பிள்ளைகளை காக்கிறீர். ஆண்டவரே, இப்பொழுதும் ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகளை நினைத்து இந்த காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி தன் குடும்பங்களுக்காய் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற இந்த வேளையில காக்கிற கரம் குழந்தைகள் மேல் இருக்கட்டும். ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. God bless you, church. Have a blessed day. Amen.